வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். திமுகவை துடைத்தெறிவோம் என சொன்னவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்த அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொங்கல் விடுமுறையை ஒட்டி 22,797 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பல்வேறு முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 111 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் சாலை, தெருவிளக்கு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் ரூபாய் 16 கோடியில் நிறைவேற்றப்படும் என்றும், மாநகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் ரூபாய் 8 கோடியில் சீரமைக்கப்படும் உள்ளிட்ட 8 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் 4.5 ஆண்டில் 1.99 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை என திண்டுக்கல்லில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். திமுகவை துடைத்தெறிவோம் என சொன்னவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் இருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கினார். கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய இந்த சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 6வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வைகோவுடன் பலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த நடைப்பயணத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். முன்னதாக நேற்று நடைபெற்ற பொது கூட்டத்தில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுகவை துடைத்தெறிவோம் என சொன்னவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர் என கூறினார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி ராமதாஸ் சந்தித்துள்ளார். அன்புமணியுடன் பாமக நிர்வாகிகள் வடிவேல் ராவணன், வழக்கறிஞர் கே. பாலு, திலகபாமா உடன் இருந்தனர். பின்னர் எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி சந்திப்பு நடத்திய நிலையில் இருவரும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அதில் பேரவை தேர்தலை ஒட்டி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டதாகவும், தற்போது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் சில கட்சிகள் விரைவில் அதிமுக கூட்டணியில் இணைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு 2 கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கும் திட்டத்தை ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பொங்கலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார்.
பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் இருந்து நியாய விலை கடைகளுக்கு நுகர்வு செய்யப்பட்டு விட்ட நிலையில் கரும்பு கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பரிசு ஜனவரி 8ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ள நிலையில் தற்போது வீடுகளுக்கே சென்று அதற்கான டோக்கன்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. நியாய விலை கடை பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நாள், நேரம் போன்ற விவரங்களை குறிப்பிட்டு டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. வரும் ஜனவரி 8ஆம் தேதி வரை டோக்கன் வழங்கப்படும் நிலையில் அந்தந்த நியாய விலை கடைகளில் ஜனவரி 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும், பொங்கல் பரிசு பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனவரி 9ஆம் தேதி அன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னையில் இருந்து மொத்தம் 22,797 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. தைப்பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் வசிக்கும் வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. அதன்படி பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து 11.35 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து மொத்தம் 22,797 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் தங்கம் விலை இன்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 12,870 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 283 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,83,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காஞ்சிபுரத்தில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒலிமுகமது பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜெகதீஸ்வரன். இவர் தனது நண்பர் வெங்கடேசனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் கீழம்பி செவிலிமேடு அருகே வந்து கொண்டிருந்த போது மேல்மருவத்தூருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு வந்த பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஜெகதீஸ்வரன் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பாலுச்செட்டி போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
2025ஆம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் 1,77,603 இ பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் தெரிவித்துள்ளார். மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2025ஆம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் 2,97,689 பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இ பாஸ்போர்ட்கள் வழங்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் 1,77,603 இ பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இங்கே வந்து 1500 ப்ளஸ் வந்து டோட்டல் 1500ங்க. இன்ஃபேக்ட் திருநெல்வேலி எல்லா பியூபிஎஸ்கேயுமே 1500 அப்ளிகேஷனு ப்ளஸ் வந்து இப்போ இந்த பாஸ்போர்ட் மொபைல் வேன் கேம்ப் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து 40-50 வந்து அது இடத்துக்கு தகுந்த மாதிரி 40 to 50 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடுவோம், உங்களோட பயோமெட்ரிக்ஸ் கேப்சர் பண்ணிடுவோம், உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி பார்த்து எல்லாம் ஸ்கேன் பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அங்கே 2 கவுண்டர் மட்டும் இருக்கும், ஏ-பி கவுண்டர் 2 மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லா டேட்டாவும் எங்களுக்கு பேக் எண்ட் வந்துடும். இங்கே உட்காந்து நாங்கள் ஏன்னா அதில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வைக்க முடியாது கவுண்டரு. அதனால் அந்த 2 கவுண்டர் மட்டும் வச்சுட்டு மற்றது பேக் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கிளியர் பண்ணி விட்டுருவோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஏவிஎஸ் விளையாட்டு அரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மண்டல அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் வேந்தர் டாக்டர் ஏ.எஸ். கணேசன் கோப்பைக்கான மண்டல அளவிலான வாலிபால் போட்டிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஏவிஎஸ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் 25 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியாக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதன்படி முதல் பரிசாக 5000 ரூபாயாகவும், 2ஆம் பரிசாக 4000 ரூபாயாகவும், 3ஆம் பரிசாக 3000 ரூபாயாகவும் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த அணிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள விநாயகா மிஷன் அறக்கட்டளை பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 மாணவர்களை மீண்டும் கல்லூரியில் சேர்க்க வலியுறுத்தி சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு RSS அமைப்பின் மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வளாகத்தினுள் நுழைந்து சட்ட பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஆரிஃப், கரிகாலன், வளவன், வீரவேல், கோகுல் ஆகிய 4 மாணவர்களையும் கடந்த ஜூலை 31ஆம் தேதி பல்கலைக்கழக நிர்வாகம் இடைநீக்கம் செய்தது. இந்நிலையில் சுமார் 150 நாட்களாகியும் இடைநீக்கத்தை திரும்ப பெறாமல் இருப்பதை கண்டித்து பல்கலைக்கழக முகப்பு வாயிலில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விசிகாவின் முற்போக்கு மாணவர் கழக மாநில பொறுப்பாளர் மோனீஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் சட்ட பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நாங்க அதே போல எல்லா மாணவர்களுமே இறுதி ஆண்டு மாணவர்கள், குறிப்பா எல்லாரும் இறுதி ஆண்டு மாணவர், இன்னும் 3 மாசத்துல எங்களோட செமஸ்டரே முடிய போகுது. எங்களுடைய கல்வி இத்தனை வருஷத்தினுடைய எங்க கல்வி ஆண்டே முடிய போகுது. அதனால அரசு இதை கவனத்தில் எடுத்து இந்த அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக எங்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கான இந்த இடைநீக்கத்தை திரும்ப பெறணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றி நிதியை குறைத்த மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு அண்மையில் மாற்றியது. இதனை கண்டித்தும் நிதியை குறைத்து 100 நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்க மத்திய அரசு புதிய சட்டத்தை நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டியும் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சங்கத்தின் ஒன்றிய தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் திரளான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சட்ட நகலை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈரானில் நடைபெற்று வரும் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்பான வன்முறைகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. அங்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ஈரான் கரன்சியான ரியாலின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிந்தது. பணவீக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனை அடுத்து ஈரான் அரசுக்கு எதிராக வியாபாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் போராட்டங்களில் இறங்கியுள்ளனர். கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் 22 மாகாணங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவியுள்ளது. ஆங்காங்கே அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துள்ளன. பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. போராட்டத்தை தடுக்க முடியாமல் பாதுகாப்பு படையினர் திணறி வருகின்றனர். இதனிடையே ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் அது தொடர்பான வன்முறைகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. 8 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர். திமுகவை துடைத்தெறிவோம் என சொன்னவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்த அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பொங்கல் விடுமுறையை ஒட்டி 22,797 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.